அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த வேளையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர் தான் குரு பகவான். ராசிக்கு மிகுந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் தான். அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்ததை விட லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவற்றை விலக்கி அபரிவிதமான லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அமோகமான நன்மையையும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். மே 26 வரை அங்கு சஞ்சரிக்க போகிறார். 26 உச்சமும் பெற போகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வருமானத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பார். பெரிய அளவிலான தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குவாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனது பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. 5ஆம் பார்வையை 3ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்திலும், 9ஆம் பார்வையை 7ஆம் இடத்திலும் பதிக்கிறாருங்க. எனவே நினைப்பதை விட அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையை 3ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இல்லத்தில் பல வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பல சங்கடம் நிறைந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிவதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தடைதாமதம், சிக்கல், சிரமமின்றி நிவர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதிவதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட அமோகமான நன்மையை உறுதியாகவே சந்திக்கும் முதன்மையான யோகம் குரு பகவான் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல மடங்கு தனலாபத்தை உருவாக்குவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கும் போது அங்கு ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நன்மை நிறைவாக உண்டு. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் பலமருகிறார். குரு மங்களயோகம் நிறைவாக கிடைப்பதால் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்களும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழல் பிரச்சனையில் இருந்தாலும் கூட அதையும் சாதகமாக மாற்றி அதிலிருந்து எதிர்மறையான கருத்துக்களை
விலகி நேர்மறையான எண்ணத்துடன் பல பிரச்சனையை அணுகி உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்படி கொசு பிறந்தவுடன் அதனுடைய தாய் அந்த கொசுவை அரவணைத்து இந்த உலகிற்கு வரவேற்கிறது. வரவேற்றது மட்டுமல்லாது சில நாட்கள் ஆனதற்கு பிறகு அந்த கொசுவிடம் வெளியே சென்று இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வா, அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் இந்த மகிழ்ச்சியுடன் இருந்து வா என்று சொல்கிறது. ஆனால் இந்த தாய் கொசுவிற்கு தெரியும் உலகம் அவ்வளவு மகிழ்ச்சி அல்ல, கொசு சென்றவுடன் நசுக்கப்பட்டு செத்துவிடும் என்று. இருந்தாலும் தனது குட்டியிடம் அந்த கொசுவானது உலகத்தை சுற்றிப்பார் என்று சொல்லி அனுப்ப அந்த சிறிய கொசுவும் அங்கிருந்து பறந்து செல்கிறது. அப்படி பறந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனின் அருகாமையில் அந்த கொசு செல்ல அந்த மனிதன் அந்த கொசுவை பார்த்தவுடன் அதை எப்படியாவது இரு கரங்களுக்குள் நசுக்கிவிட வேண்டும் என்று அதை நசுக்க முயற்சி செய்கிறான். அதை பார்த்த அந்த கொசு அங்கிருந்து மேலே உயர எழும்பி பறக்க ஆரம்பிக்கிறது. அதே போன்று இன்னொரு மனிதனிடம் செல்லும் போது அவனும் அதை நசுக்க முயற்சி செய்கிறான். அப்போதும் அங்கிருந்து மேலே எழும்பி உயர பறக்கிறது. இப்படி பல இடங்களில் பல சிரமங்களையும் அசிங்கங்களையும் அது மட்டுமல்லாது பல போராட்டங்களையும் சந்தித்து ஒரு வழியாக தனது தாயை அடைகிறது அந்த கொசு. அப்போது தாயானது அந்த கொசுவை பார்த்து எப்படி இருந்தது இந்த உலகம், இதில் வாழ கற்றுக்கொண்டாயா என்று கேட்க அப்போது அந்த கொசு சொல்கிறது, என்னவென்றால் இந்த உலகத்திற்கு நான் வந்ததை எண்ணி மக்கள், அதிலும் குறிப்பாக மனிதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கைதட்டி என்னை வரவேற்றார்கள். அது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அதனால் நான் மேலே எழும்பி எழும்பி இன்னும் உயர பறந்து மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்கிறது. ஆனால் உண்மையில் அதை சாகடிக்க போனார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிரமம் நிறைந்த விஷயங்களில் இருந்து கூட நேர்மறையான எண்ணங்களுடன் எண்ணும் போது அசூர வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருக்கு நேர் எதிராக குரு பகவான் இருப்பதால் நிறைந்த நன்மை நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக திட்டமிட்டதை விட சில தடுமாற்றங்கள் வந்தாலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சலும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் சாதுரியமாக வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சில மாறுதல்கள் கிடைக்கும். அந்த மாறுதல்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த சந்தர்ப்பங்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியலில் அதிரடியான மாற்றம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் குரு வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு அல்லது குரு உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகளும் சிரமங்களும் விலகி அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.